and welcome back to Faith Cure YouTube channel. இது ஒரு ரெக்கார்டிங் மெசேஜ். நீங்க நலமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து டிசிஎம்ல வேற ஒரு தலைப்பை நம்ம பார்க்கலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் வந்து எதை பத்தி பேச போறேன், என்ன பத்தி பேச போறேன்னா, நம்ம வந்து டிசிஎம்மோட வரலாறு, அதாவது டிசிஎம்ல நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, இந்த டிசிஎம் எப்படி எல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க, என்ன மாதிரிலாம் கத்துக் கொடுக்குறாங்கன்ற ஒரு லெசனை தான் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். அந்த லெசன்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது வந்து டிசிஎம் கிளாசிக்கோட வரலாறுங்க. இப்ப நம்ம பார்க்க போறதே வரலாறை மட்டும்தான் பார்க்க போறோம். இந்த வரலாறை தான் நம்ம பேச போறோம். வரலாறு அப்படின்றது என்னன்னா ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் ஓவர் வியூ பண்ண போறோம். இந்த ஓவர் வியூவை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஓவர் வியூவை தான் நம்ம வந்து கேட்க போறோம். இந்த ஓவர் வியூவை நம்ம பார்த்து இதை பேச போறோம். இந்த ஓவர் வியூல நடக்கக்கூடிய சம்பவங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வரலாறை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு டிசிஎம் அக்குபஞ்சர் நீங்க படிக்கிறீங்க, ஒரு டிசிஎம் கிளாஸுக்கு போறீங்கன்னா முதல்ல நீங்க வந்து வரலாறா படிக்கணும். அதை டாக்டரேட் சொல்லுவாங்க. அந்த எழுத்து வடிவத்தை தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு டிசிஎம் எப்படி டெவலப் ஆச்சு, ஃபேத் டிசிஎம் அகாடமி அப்படின்றத வந்து டெவலப் ஆனது மாதிரி இந்த டிசிஎம் எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த டிசிஎம் டெவலப் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, ஸோ முதல்ல டிசிஎம்மோட டெவலப்மெண்ட்டுக்கு காரணம் வந்து கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத நீங்க பார்க்கலாம். கிளினிக்கலா நம்ம வந்து எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் வந்து குணமாகறாங்க, கிளினிக்கலா நம்ம எத்தனை பேர் நோயாளிகளை பார்க்கிறோம். அப்போ தியரிஸ் என்னன்னா வழிமுறைகளை பண்ணாங்க, பிராக்டிசிங் பிசிஷியன் எத்தனை பேர் இதை பயிற்சி பண்றாங்க, பப்ளிகேஷன் இதுக்கான பதிப்பகம், நூலகம், நூல் ஆக்கம் எத்தனை இருக்கிறது அப்படின்றதுதான் அடுத்தது பார்க்க போறோம். சோ முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு கிளாசிக் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பழைய காலத்து பழைய நினைவுகள், பழைய தோற்றங்கள் அப்படின்னு அழைக்கக்கூடிய கிளாசிக்ஸை எப்படி பார்க்கலாம், கிளாசிக்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபைன் பண்ண போறீங்க. ஒரு டெஃபினேஷன் ஆஃப் கிளாசிக்ஸ் ஒரு கலை நயத்தோட, கலை வனத்தோட ஒரு விஷயம் செய்ய போறது. அப்படிதான் ஒரு புத்தகம் அமைக்கும். அதோட நுணுக்கங்கள் எப்படின்னா, ஒருத்தர் செய்யக்கூடிய பொருளை செய்யக்கூடிய தன்மையை, ஒர்க் ஆர்ட் ரெகனைஸ்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். இதை எல்லாமே இருக்கும். ஒரு வேலை எப்படி செய்யறது, கலை நயத்தோட எப்படி செய்யறது, அது எப்படி வந்து அங்கீகாரம் பெற்றுச்சு, எப்படி மக்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டு அந்த வேலையை செய்தார்கள், அததான் ஃபர்ஸ்ட் ஒரு புத்தகம், ஒரு கிளாசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் ஆணிவேர். அப்புறம் இந்த மாதிரிதான் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமா இதுல பார்க்கும்போது என்னென்ன கைண்ட் ஆஃப் இது இருக்கும், என்னென்ன லிட்ரேச்சர்ஸ் இருக்கும், எப்படி இந்த மொழிகள் மாறிச்சு, இந்த பிலாசபி எப்படி வந்தது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதுல பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமா அது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நான் சொல்லாம முக்கியமான விஷயங்கள் பண்றேன். இப்போ இங்க இருக்க ஹிஸ்டாரிக்கல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்கள் இருக்கும். ஷாங் டைனாசிட்டி, ஷோ டைனாசிட்டி, அந்த ஸ்பிரிங் அண்ட் ஆட்டம் பீரியட், இந்த மாதிரி ஷி டைனாசிட்டில கியூ டைனாசிட்டி, ஹேன் டைனாசிட்டி, சூ டைனாசிட்டி, டாங் டைனாசிட்டி, சாங் டைனாசிட்டி, யுவன் டைனாசிட்டி, மிங் டைனாசிட்டி, சிங் டைனாசிட்டி, ரிப்பப்ளிக் ஆஃப் பீரியட், ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா. இப்படிதான் நம்ம வந்து வரலாறை பார்க்க போறோம். இது வந்து வருஷங்களை பாத்தீங்கன்னா 1600 to 1050. இது பிசி என்பது இப்படி வந்துருங்க. அதான் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த வருஷத்தை போட்டிருக்கிறோம். இதை பத்தி சொல்ல போறோம். சோ இதைதான் நம்ம பார்க்கும்போது 8000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். 8000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கப்பட்ட விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அதுதான் மஞ்சள் அரசர், மஞ்சள் ஆறு, மஞ்சள் ரிவர் சைனால இருந்தது. அப்போ அந்த இருந்த பழங்குடியினர், அங்க வாழ்ந்த மக்கள் வந்து இயற்கையை ரொம்ப ரசித்தார்கள், இயற்கையை நன்றாக பார்த்தாங்க. அப்போ அவங்க வந்து இரண்டு விஷயமா அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எழுத்து வடிவங்கள் எப்படி இருந்ததுன்னா கோடிட்டு எழுதுற மாதிரி இருக்குங்க. கோடிட்டு ஒரு நுணுக்கம், இங்க வந்து புலி ஏதாவது ஒரு முக்கியமான தடயத்தை வைக்கிறது ஒரு உருவத்தில் கொடுப்பார்கள். ஒரு கோடோ ஒரு புள்ளியோ இந்த மாதிரி ஒரு கல்வெட்டோ இல்ல ஒரு அடையாளமோ, அங்கு அடையாளங்கள் வைப்பது வழக்கமா இருக்கும். அந்த மாதிரி அங்கு அடையாளங்கள் வச்சதுதான் 2 லைன். அதாவது ஒரு நேர்பாதை, அதாவது உடையாத ஒரு கோடு இருந்தால், உடையாத ஒண்ணு இருந்தால் நன்றாக போகக்கூடிய பாதை. உடைந்தது இருந்ததுன்னா அங்க ஏதோ ஒண்ணு ஆழமா இருக்கு, பார்த்து போங்க அப்படின்ற ஒண்ணுதான் நம்ம பார்க்க போறோம். அந்த கோடுகள் இதைதான் வந்து நம்ம அக்குப்பஞ்சல இன்னும் யாங்காவாக பிற்காலத்துல பார்க்கப்பட்டது.
இந்த 2 ஃபோர்ஸ், அதான் நான் சொன்னேன்ல, ஒரு உலகம், அதாவது ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிற பூலோகம் உருவாகக்கூடிய விஷயங்கள் கிரியேஷன் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த உயிரினங்கள் வாழும் போதுதான், அதுதான் இன் அண்ட் யாங் அப்படின்னு நம்ம பிரசன்ட் பேசணும். இதுதான் சைனீஸோட தியரியும், இதோட தான் சைனீஸோட பேக் போனுவாகவும் இருந்தது. இந்த சைனீஸோட தியரி, இந்த சைனீஸோட பேக் போன் இந்த இதுல இருந்தது, அதுதான் வந்து எழுதப்பட்டது. சோ நான் தான் சொல்றேன், இது வந்து சைனால வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஓல்டு ஸ்டோன் ஏஜ்னு வாங்க, நிறைய வருஷங்கள் இருக்குங்க. நியூ ஸ்டோன் ஏஜ், ஓல்டு ஸ்டோன் ஏஜ். அந்த இடத்துல ஓல்டு ஸ்டோன் ஏஜ்ன்றது வந்து கத்தி வந்து கல்லுல தான் கத்தியை யூஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே கல்லுல யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த காலத்துல அறுப்பதற்கு, வெட்டுவதற்கு எல்லாமே கல்லா தான் இருந்தது. அந்த சக்கரமா இருக்கட்டும், எல்லாமே கல்லுல இருக்கும். ஓல்டு ஸ்டோன் ஏஜ், நியூ ஸ்டோன் ஏஜ், இது வரலாறு சொல்லும். அப்ப அந்த நியூ ஸ்டோன் ஏஜ் வரும்போதுதான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய அக்குபஞ்சர் நீடல் அப்படின்றதுதான். அப்ப அந்த அக்குபஞ்சர் நீடல்ன்றது நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு பாக்ஸ்ல நம்ம இருக்கக்கூடியது மாதிரி நம்ம எடுத்தோம். இந்த மாதிரி இருக்கிறத இன்னைக்கு நீடில்ஸ், நம்ம ஒரு நீடலை பாக்குறோம், இந்த மாதிரி நீடில்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நீடல் நம்ம பண்றோம் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த நீடல்ல கூத்துறதுலதான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இதுதான் ரிஃபைன்டு நீடல்ஸ். இதை வந்து ஹீலிங் நம்ம பண்றோம். இது இல்லாம பாயன் ஸ்டோன் அப்படின்னு இருக்கும். பாயன் ஸ்டோன்னா நம்ம இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி மசாஜ் பண்ணும் போதோ இல்ல இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும் போதோ யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து கூசா அப்படின்னு ஒரு தெரபில நம்ம பண்ணக்கூடியது. ஸ்கிராப்பிங்னுவாங்க, கூசான்னுவாங்க, மசாஜ்னுவாங்க. இந்த மாதிரி ஸ்டோன்ஸ், இது வந்து ஒரு கல்லு தான். நான் வந்து பலகை யூஸ் பண்ணேன். இது சுத்தமான கல்லு தாங்க. இது பாயன் ஸ்டோன். இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வச்சு இந்த காலத்துல ட்ரீட்மெண்ட்டாக நம்ம பார்க்கப்பட்ட அந்த இதுதான். பழைய காலத்துல நம்ம தான் சொல்லி இருக்கிறோம் ஏற்கனவே. நேஜிங் அப்படின்னு ஒரு எல்லோ எம்பையர் கிளாசிக்க தான் நான் வந்து எத்தனை ஒரு 8, 9, 10 பதிப்புகளை நான் போட்டிருந்தேன். நீங்க வந்து எல்லாருமே பார்த்திருக்கிறீங்கன்னா அந்த டீச்சிங்ல வந்து அதுலதான் சூவன் என்ற இருக்கக்கூடியதான் வெறும் கேள்விகளாக கேட்கப்பட்டது. அதனால நம்ம வந்து 81 பக்கத்தையும் நம்ம வந்து விடுறதாக சொல்றோம். சூவன் அப்படின்ற ஒரு விஷயம் எழுதப்படும் போது அந்த இடத்துலதான் அனாட்டமி, பிசியாலஜி எழுதப்படுறது. அனாட்டமி அப்படின்ற வேர்டு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வேர்டு அனாட்டமி, பேத்தாலஜி, பிசியாலஜி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏத்தியாலஜி. இப்போ ஒரு நோய் பேத்தாலஜி இப்போ பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, அனாட்டமி அண்ட் பிசியாலஜி, ஏத்தாலஜி ஆஃப் டிசீஸ், பேத்தாலஜி டயக்னோசிஸ், டிஃபரன்சியேஷன் ஆஃப் சிண்ட்ரம்ஸ், ப்ரிவென்ஷன், என்யாங், 5 எலிமெண்ட், மனுஷனுக்கும் நேச்சருக்கும் காஸ்மிக்கும் என்ன சம்பந்தம், அந்த கனெக்டிவிட்டி. இதுதான் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய 81 பக்கமும் சொல்லக்கூடியதுதான் நம்ம பார்க்கக்கூடியது. அனாட்டமி, பிசியாலஜி, ஏத்தியாலஜி ஆஃப் டிசீஸ், பேத்தாலஜி ஆஃப் டயக்னோசிஸ். இதான் வந்து நம்ம தெளிவா ஆக்கிட்டோம்னா அக்குபஞ்சர்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போற புத்தகம் பேரு லிங்ஷூ அப்படின்ற அழைக்கப்படுற புத்தகத்தை பத்தி தான் பேச போறோம். லிங்ஷூவை பத்தி தான் நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். இது வந்து மேலோட்டமாவும் நம்ம ஹிஸ்டரியா தெரிஞ்சுக்கிறோம். வரலாற தெரியாம நம்ம ஒரு மருத்துவத்துக்குள்ளார போக வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். இப்ப நம்ம லிங்ஷூக்குள்ளார போலாம். லிங்ஷூன்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற வேர்டு அந்த இடத்துல கிடைக்கும். ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது. சோ லிங்ஷூ ஃபோக்கஸ் வந்து அக்குபஞ்சர் இஸ் அக்குபஞ்சர் தான். அங்க வந்து லிங்ஷூவோட ஃபோக்கஸும் அவங்க தான் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் மெரிடியன்ஸ் அப்படின்னு வந்து எழுதுறாங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் ஜாங்ஃபு எழுதுறாங்க. 9 டைப்ஸ் ஆஃப் நீடில் டெக்னிக், ஃபங்க்ஷன் ஆஃப் அக்குபஞ்சர் பாயிண்ட், என்னென்ன சி டைப்பு, லொகேஷன் ஆஃப் 160 பாயிண்ட்ஸ். இது வந்து 10,000 பிசியில ஷாங் டைனாசிட்டியில எவிடன்ஸாக அக்குபஞ்சர் அண்ட் மோக்ஸிபிஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த பதிப்பாக பார்த்து இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய அக்குபஞ்சர் முறைகளை, இன்னைக்கு நம்ம குத்தக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளிகளாகவும் அன்னைக்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உண்மையை தான் நம்ம வரலாறு பார்க்க போறோம். அப்போ இன்னைக்கு நம்ம வந்து அக்குபஞ்சர் நீடிலிங், அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் அப்படின்றது எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா ஷாங் டைனாசிட்டியில இருந்து தான் நம்ம அக்குபஞ்சர் எவிடன்ஸ, அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ, மெரிடியன் ஃபங்க்ஷனை எல்லாமே எடுத்திருக்கோம். இந்த வரலாறு தான் நமக்கு இன்னைக்கு வந்து இந்த ஒரு தடத்தை நமக்கு கொடுத்துருக்கு. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரவுன்ஸ் நீடில், அதாவது பாத்தீங்கன்னா நீடில்ல தங்கம், வெள்ளி, வெண்கலம் அப்படின்னுவாங்க. பிரவுன்ஸ்ன்றது வெண்கலம். வெண்கலம் சேர்ந்த ஒரு நீடில் தான்
ஃபர்ஸ்ட் நம்ம போட்டிருந்த பாய் அண்ட் ஸ்டோன் வந்து போட்டதோ இல்ல நீடல் போட்டதோ அதாவது சொன்னேன். இது எந்த காலகட்டத்துல நீங்க வரணும்? 421 இருந்து 221 பிசி. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் தான் சொன்னேன், ஸ்டோனுக்கு பதிலாக வந்து மெட்டல் வந்துச்சு. இப்போ நீடில் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட காட்டிட்டேன். அதே மாதிரி ஃபார் கோல்டு நீடில்ஸ் வந்து சில்வர் நீடில்ஸ் ஃபவுண்டு இதெல்லாமே இருந்தது. எல்லா விதமான ஒண்ணும் இல்லைங்க. ஒரு கோயிலுக்கு போகும்போது சிலவங்களுக்கு தங்கத்தை வைக்க முடியும், சில விஷயத்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த வைப்பாங்க. அதுக்கான பலன் அவங்களுக்கு என்னென்ன பலன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மரத்தையும் இதையும் கொடுப்பாங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டா இருக்கட்டும், பிசிஷியன் பிராக்டிஸா இருக்கட்டும், அக்குபஞ்சர்ல நம்ம தான் சொல்ல போறோம். இன்னொரு மைல்கல் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதுதான் வந்து நெய்ஜிங் அப்படின்றது, த புக் ஆஃப் டிஃபிகல்டி. நெய்ஜிங் தான் ஒரு இன்னொரு மைல்கல்லாக நம்ம பார்க்கக்கூடிய வரலாறு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க போறோம். நெய்ஜிங் அப்படின்ற ஒரு புத்தகத்தையும் முடிந்தால் பாருங்க. சோ இதுதான் வந்து நம்மளுக்கு 5 எலிமெண்ட் தியரி, எக்ஸ்ட்ராடினரி வெசல்ஸ், மெரிடியன்ஸ், இந்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ 2060 வரையும் 2065 வரைக்கும் இருக்கக்கூடிய பிசிஷியன் ஹாங் ஃபூ மீ அப்படின்ற இருக்கிறவர் வந்து என்ன பண்ணாருன்னா, கிளாசிக்ல என்னன்னா சிஸ்டமேட்டிக் கிளாசிக்ஸ் ஆஃப் அக்குபஞ்சர் அண்ட் மோக்ஸபிஷன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாருங்க. இந்த மாதிரி ஒரு புத்தகம் சிஸ்டமேட்டிக் கிளாசிக்ஸ் ஆஃப் அக்குபஞ்சர் அண்ட் மோக்ஸபிஷன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அப்ப அந்த புக்கை வந்து எழுதும் போது என்ன நடக்குது? அந்த புக்குக்கான தேவை நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ அந்த புக்கான சாரிங்க, ஏதோ ஒரு எரர் ஆயிடுச்சு. இப்ப அந்த புக்குக்கான தேவை கிடைக்குது. இந்த மாதிரி அந்த புக்கை எழுதுறாரு. இந்த புக்கோட பேரை நோட் பண்ணுங்க, சிஸ்டமேட்டிக் கிளாசிக்ஸ் ஆஃப் அக்குபஞ்சர் அண்ட் மோக்ஸபிஷன். இது 12 வால்யத்துல 349 புள்ளிகளை பத்தி தெளிவுரையா அந்த புள்ளிகளை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாங்கு, ஃபூ, சி, பிளட், சேனல்ஸ், கொலாட்ரல்ஸ் அப்படின்ற இந்த புக் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நிறைய புக்குகள் வந்திருக்கு எழுதப்பட்டிருக்கு. அக்குபஞ்சர் வந்து ரொம்ப பாப்புலரா ஆடி ரொம்ப பெரிய இடத்துக்கு வந்து நிறைய இடத்துல வந்து ஃபெமிலியர் ஆகிறதுக்கு காரணமா ஆரம்பிச்சுட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு பீரியட்லயும் பாத்தீங்கன்னா அந்த டைனாசிட்டியில என்ன நடந்தது, அக்குபஞ்சர் எப்படி வளர்ந்ததுன்றத நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி நான் சொன்னப்பட்ட சூ டைனாசிட்டியில அக்குபஞ்சர் வந்து டெவலப் ஆயிட்டு இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட் டெவலப்மெண்ட், பெரிய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கதான் வந்து டாங் கவர்மெண்ட் வந்து அந்த பிசிஷியன் ரிவிஷன் அக்குபஞ்சர் டெக்ஸ்ட் கிளாஸஸ் எல்லாமே பண்ணாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாசிக்ஸ் ஒவ்வொரு வரலாறும் சொல்லப்பட்டது. பாத்தீங்கன்னா சன் சி மியோ அப்படின்னு ஒரு புத்தகம் நம்ம பார்த்திருப்போம். 1000 கோல்ட் பாத்தீங்கன்னா 1000 கோல்ட் ஆஃப் எம்ப்ரேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறாரு. அப்பதான் வந்து அக்குபஞ்சர் வந்து ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃப் மெடிசனும் பிராக்டிஷனர் அக்குபஞ்சரிஸ்ட் அப்படின்னு ஸ்கூல்ஸ் எல்லாமே வருது. அதுக்கான எஜுகேஷன் சிஸ்டம் வருது. அதுக்கான தன்மை அடித்தளம் நெட்ட வைக்கப்படுகிறது அப்படின்னு. அதே மாதிரிதான் சாங் டைனாசிட்டியில பாத்தீங்கன்னா ஒரு பிசிஷியன் இருப்பாரு, வாங் வி அப்படின்றவரு. அங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கட்டும். அந்த புக் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து 657 புள்ளிகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இல்லஸ்ட்ரேட்டட் மேனுவல் ஆன் அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு. இதெல்லாம் கிடைச்சதுன்னா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு வரலாறை காட்டக்கூடியதாக இருக்கும். ஒரு அருமையான புத்தகங்களை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி மிங்டு டைனாசிட்டி அப்படின்னு சொல்றது, அங்கதான் என்லைட்மெண்ட் ஆகி அட்வான்ஸ் அக்குபஞ்சர் டெவலப் ஆகி நியூ டெவலப்மெண்ட்ஸ் வந்தது. அதை பாத்தீங்கன்னா ரிவிஷன் ஆஃப் கிளாசிக்ஸ், அக்குபஞ்சர் டெக்னிக்ஸ் அண்ட் மேனிபுலேஷன், டெவலப்மெண்ட் ஆஃப் மோக்ஸாஸ்டிக்ஸ், மோக்ஸபிஷன், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அவுட் சைடு த மெயின் மெரிடியன்ஸ், இந்த மாதிரி எல்லாம் அங்கிருந்து வரப்பட்டது. இப்படிதான் நம்ம வந்து வரலாறை பார்க்கணும். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய அக்குபஞ்சர் எங்கெல்லாம் இருந்தது, எப்படியெல்லாம் டெவலப் ஆச்சு அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வைத்தியம் பண்ண போறோம். அப்போ இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள், அதாவது நெய்ஜிங் அப்படின்ற ஒரு புக்குகள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதை வந்து நிறைய பார்த்துருக்காங்க. யூரோப்பா இருக்கட்டும், மற்ற கல்ச்சர்ஸா இருக்கட்டும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்குபஞ்சர் வந்து ஒரு பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் ஆஃப் மெடிசன் ஒரு கிரேட் மிஷன் வாங் ஜிங் அப்படின்ற ஒரு பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்குபஞ்சர் அண்ட் மோக்ஸபிஷன் அப்படின்னு ஒரு புக்கு எழுதுறாங்க. அது ஜென் ஜி டாங்ஜங் அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு புத்தகங்கள் ஒவ்வொரு வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். இதுதான் நம்ம வந்து பேர்ஃபுட் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த மாதிரி
அற்புதமான விஷயத்தை தான் நம்ம வந்து வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வரலாறுல எப்போல்லாம் நீடில் யூஸ் பண்ணலாம், எப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அக்குபஞ்சர் அப்படின்றத சைனால வரும்போது ஃபர்ஸ்ட் சைனால அக்குபஞ்சர் வந்து குளிர் காலத்துல ஆரம்பிச்சதுங்க. கோல்டு நார்த் சவுத் வெஸ்ட் பார்ட் ஆஃப் சைனா, அதாவது குளிர் காலத்துல அந்த காலத்துல அந்த இடத்துல நிறைய ஹெர்பல் மெடிசன் அண்ட் அதர் மெடிசன் ரெமெடிஸ் வந்து பண்ணாங்க. அக்குபஞ்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆனது அங்கதான் ஆரம்பிச்சது. ஒரு ஸ்காலர்ல இருந்து பில்கிரிமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் அக்குபஞ்சர் ஸ்கூல் வந்து சைனால வந்து 443 ஏடில ஆரம்பிச்சது. இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய வரலாறு. அதை எங்க இருந்து ஆரம்பிச்சோம். ஸோ அக்குபஞ்சரை நம்ம படிக்கும் போதோ இல்லை அக்குபஞ்சரை நம்ம தெரிஞ்சுக்கும் போதோ இல்லை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போதோ நிறைய பிசிஷியன்ஸ், நிறைய வரலாறுகள், நிறைய மாற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாமே வரலாறை பத்தி தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடீஸ். ஷார்ப் ஸ்டோன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்க, சைனால எப்படி இதை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்றது மஞ்சள் பேரரசர் அப்படின்னு ஒரு புத்தகம் பண்ணது. இதே மாதிரி யூரோப்ல வந்து எத்தனை வருஷமா நம்ம ஆச்சு, ஸ்டோன் அண்ட் போன்ஸ் நீட்ல எப்படி ரீப்ளேஸ் ஆச்சு. இதுதான் இந்த அக்குபஞ்சரோட வரலாறு சொல்றது. ஃபர்ஸ்ட் சைனா விட்டு வெளிநாடு வந்ததுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நம்புறது கொரியா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பாங்க. கொரியால பரவுச்சு அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் நம்புறேன். அதை தான் உங்ககிட்ட பரிமாறுறேன். அந்த சாங் டைனாசிட்டி இது வந்து அக்குபஞ்சர் வந்து லோட்டஸ் ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்டார்டட் டு டெக்னிக்கல் ப்ரொஃபஷன்ஸ் வர ஆரம்பிச்சது வந்து சாங் டைனாசிட்டியில தான். நம்ம போர்ச்சுகீஸ் மிஷினரியா இருக்கட்டும், பிசிஷியனா இருக்கட்டும், ஒவ்வொரு வருஷத்துல நடக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டி பார்ட்டியா இருக்கட்டும், ஸ்டோனேஜா இருக்கட்டும், இதெல்லாம் அத்தனையுமே இருக்கப்பட்டதுதான் அக்குபஞ்சர். ஸோ அக்குபஞ்சர் வந்து மொத்தமா எந்த வருஷத்துல வந்து அமெரிக்காவுக்கு வந்ததுன்னா 1973 ஆண்டுல அமெரிக்காவில என்ட்ரி ஆகுது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர் வந்து எப்படின்னா அனஸ்தேஷியா ஒரு சர்ஜரிக்கு பண்ணும் போதோ, நீங்க வந்து பிபிசியோட டாக்குமெண்டேஷன், அந்த டாக்குமெண்டேஷனை வந்து இந்த வீடியோ எண்ட்ல ஷேர் பண்றேன். ஒரு டாக்குமெண்டேஷன் நடந்திருக்கு பிபிசியில. அனஸ்தேஷியா கொடுத்து ஆபரேஷன் பண்ண வேண்டிய கேஸ அனஸ்தேஷியா கொடுக்காம அக்குபஞ்சர்லயே பண்ணியிருக்காங்க. இதுக்கான எவிடன்ஸ முடிஞ்சா இந்த வீடியோ எண்ட்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க தயவுசெய்து பாருங்க. எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்றத இப்ப நீங்க பாருங்க. அதான் நான் சொன்ன வீடியோ எண்ட்ல தயவுசெய்து பாக்கலாங்களா? ஸோ இதெல்லாம் சைனால கிடைக்கக்கூடிய உணவு வகைகள் நம்ம பார்த்திருப்போம். நிறைய சைனால இப்படிதான் வச்சிருப்பாங்க. நம்ம ஊர் கருவாடு மாதிரி அவங்க எல்லா இதையும் வச்சிருப்பாங்க. இது உண்மையா நடக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ இது வந்து எப்போதுமே ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்.
ஸோ பார்த்தோம்னா அக்குபஞ்சர் மூலயமா அனஸ்தேஷியா இல்லாம ஒருத்தருக்கு சர்ஜரி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணாதான் நம்ம வந்து பிபிசி நியூஸ்ல போட்ட ஒரு உண்மையான தகவலை தான் நம்ம இங்க ஷேர் பண்றோங்க. ஸோ அதெல்லாம் வீடியோ எடுத்து பாருங்க. இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு அக்குபஞ்சர் அப்படின்றத நீங்க வந்து சாதாரணமா ஒரு இது போல வரலாறு என்ன சொல்லுகிறது, வரலாறு என்ன நடக்கப்பட்டிருக்கிறது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுட்டீங்கன்னா நம்ம வரலாறு எவ்வளவு விஷயங்கள் சாதிக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் நைஜிங் அப்படின்ற ஒரு புத்தகத்தை நம்ம வந்து நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு, நிறைய புரிஞ்சுக்க இருக்கு. மஞ்சள் அரசர் அப்படின்ற ஒரு புக்குகள். ஸோ நேஜிங்கோட வேல்யூ வந்து இன் யாங், 5 எலிமெண்ட்ஸ், ஜாங் ஃபு, சேனல் கொலார்ஷன், ஏத்தியாலஜி, பேத்தாலஜி, சிண்ட்ரம்ஸ், டயக்னாஸ்டிக் மெத்தட், ட்ரீட்மெண்ட் பேசிக் சிண்ட்ரம்ஸ், ஹெல்த் ப்ரிசர்வேஷன், சைக்காலஜி, யுவன்ஷி, இந்த மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து படிக்க போறோம், பார்க்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி லிங்க் ஷூ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த மெரிடியனோட ஃபங்க்ஷனல், ஜாங் ஃபு ஆர்கன்ஸ், 9 டைப்ஸ் ஆஃப் நீடல்ஸ், ஃபங்க்ஷன், இது அத்தனையுமே நம்ம பார்க்க போறதை நம்ம சொன்ன லிங்க் ஷூ. இதான் வந்து ஷாங் டைனாசிட்டி, இது சோ டைனாசிட்டி. சோ டைனாசிட்டி இப்படிதான் பிரிக்கப்பட்டது. வெஸ்ட் சோ, ஈஸ்ட் சோ, ஸ்பிரிங் அண்ட் ஆட்டம் பீரியட், வார்னிங் ஸ்டேட் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடியது சோ டைனாசிட்டி. இது வெஸ்டர்ன் சோல என்ன நடந்திருக்குன்னா, பீப்புள் வந்து மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ஷாங் ரீஜன்ல இருந்து. அதாவது 116 பிசில இனிஷியலா அடாப்ட் பண்றது ஷாங் கஸ்டம்ஸ். ஒரு ஊருக்கு போனோம்னா அது பழக்க வழக்கங்கள், அந்த ஊரோட பண்பாடு, அங்க இருக்கிற இதெல்லாமே நம்மளுக்கு வந்து இயற்கையா வரக்கூடியது. அதான் நம்ம வந்து அந்த ஊருக்கு போனா அந்த அங்க என்ன பழக்க வழக்கமோ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு மாத்திக்குவோம். ஏன்னா அங்க நிறைய பேர் ஸ்வெட்டர் போடுவாங்க, நான் ஸ்வெட்டரை போட மாட்டேன்னு சொன்னா அது முடியாது. ஸோ அந்த ஊருக்கான முடிஞ்ச அளவுக்கு அந்த கஸ்டம்ஸ்க்கு கொஞ்சம் மாத்திக்குவோம். அந்த மக்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம், அந்த மக்கள் மாதிரி பேசுவோம், நடந்துக்க ஆரம்பிப்போம், நம்மளே தெரியாம ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுதான் வந்து லிஸ்ட். ஸோ இது பாத்தீங்கன்னா டாயிசம், நான் சொல்லப்படக்கூடிய டாயிசம் வந்து மெடிசன் டாக்டரைன்ல வந்து எப்படி ஆச்சு. இனிஷியலா வந்து டாக்டரைன் வந்து ஜோ டைனாசிட்டி சென்ட்ரல்ல இருந்தது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் அந்த டாக்டரைன் மாறுச்சு. இந்த இடத்துலதான் வந்து டிசீஸ் வந்து இப்போ எப்படியெல்லாம் ப்ரிவென்ஷன், லாங்கடேட்டிவ் டிசீஸ் ப்ரிவென்ஷன், இமார்டலிட்டி அப்படின்னு சொல்ல ஒரு விஷயம் தான் இந்த பப்ளிகேஷன். ஹன் டி நைஜிங் அப்படின்ற புக்கு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. டாய்சம் கேனன் அப்படின்னு இன்னொரு புக் இருக்கு, இதையும் நீங்க படிச்சீங்கன்னா நம்ம தெளிவா அந்த புத்தகத்தை பத்தி போலாம். ஸோ பேசிக் கான்செப்ட், நம்ம டாய்சம் பத்தி பேசும்போதோ அதை பத்தி சொல்லும்போது பேசிக் கான்செப்ட் என்ன சொல்றது டாய்சம்னா, பிலாசபிங்க, இவ்வளவுதாங்க. இதோட பேசிக் கான்செப்ட் பிலாசபி, ஹார்மனி. டாய் அப்படின்றது மெக்கானிசம், எவ்ரிதிங் தட் எக்ஸிஸ்ட். இதெல்லாம் வேர்டு டாய் ரிஃபர்ஸ் டு தி வே. ஸோ டாயிசம் அப்படின்ற வேர்டை நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மெக்கானிசம் விச் எவ்ரிதிங் இஸ் ரிஃபர்ஸ் டு தி வே ஆஃப் தி பாத் ஆஃப் தி பிரின்சிபல். நேச்சர், எல்லாமே இயற்கை, இயற்கை சேர்ந்தது. இயற்கை உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி பண்ண வேண்டும், எப்படி பரிமாற வேண்டும். பிலாசபிக்கல் டாயிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க அப்படியே காம்ப்ளிமெண்டரி மெடிசன், மாடர்ன் சயின்ஸா இருக்கட்டும், சைனா இருக்கட்டும். ஸோ இனிஷியேட்டிவா, அதாவது டாயிசமோட மெடிசனோடது நான் சொன்ன இனிஷியல் டாக்குமெண்ட் டியூரிங் ஜோ டைனாசிட்டில இருக்கிறது. டாக்டர்ஸ் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜிஹாங், சன்சிமியோ, இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. இதெல்லாமே இருக்கும். இதுக்கான பப்ளிகேஷன்ஸும் நான் போட்டிருப்பேன். ஹன் டி நெய்ஜிங், டாசாங், டாயிசம் ஆகுது, கியூஜின் யாமாங், இந்த மாதிரி எல்லாம் புக்ஸ் பப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். டாயிசமோட தாட் ப்ராசஸ் ஐடியா வந்து மெட்டீரியல், இமார்டலிட்டி, சர்டன் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் ஃபால் இன்டு 7 கேட்டகரிஸ் இப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன், அதாவது மூச்சு பயிற்சி நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கோம். யோகால இருக்கு மூச்சு பயிற்சி, மூச்சுக்கான டெக்னிக்ஸ், மூச்சு பயிற்சி எப்படி எல்லாம் மூச்சு விட்டு இழுக்கணும் அந்த டெக்னிக்ஸ், ஜிம்னாஸ்டிக், அதாவது உடம்பு எப்படி நெளிந்து வளையணும் அப்படின்ற ஒரு டெக்னிக், மசாஜ் டெக்னிக்ஸ், எப்படி அழுத்தம் கொடுக்கணும், எவ்வளவு மாதிரி கொடுக்கணும், மசாஜ் டெக்னிக்ஸ், ஆல் கெமிக்கல் பார்மட்டிக்கல் டெக்னிக்ஸ், டயட், என்னென்ன உணவு சாப்பிடணும் அந்த டெக்னிக், மெடிடேஷன் டெக்னிக், ஸோ செக்ஷுவல் டெக்னிக்ஸ், எலிட்ராபிக்கல் டெக்னிக்ஸ், இந்த மாதிரி அத்தனை டெக்னிக்ஸும் இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு டெக்னிக்ஸ் தான். ஸோ டாயிசம் வந்து சைனீஸ்ல ஒரு பிலாசபியோட ரிலிஜியஸ்
ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸோட ஒரு பிரான்ச்சா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதை பத்தி தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்ம வந்து ஆழமான சயின்ஸ்க்கு வர போறோம். ஸோ இப்படிதான் வந்து டாய்ஸம் வந்து மெடிசனா வந்து இம்பார்ட்டண்டா ரிலிஜியஸ், ஃபெய்த், பிலீஃப், ஒரு நம்பிக்கை, ஒரு இதுதான் வந்து ஒரு பிசிஎம் டாக்டருக்கும் ஒரு டாயிசம் பிசிஎம் டாக்டருக்கு எல்லாரும் வித்தியாசம் பத்தி காட்டுனதுக்கு காரணம் வந்து வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம காட்டியிருக்கிறோம். இந்த வித்தியாசம் படுத்தும் போது டிசிஎம் டாக்டர் வர்சஸ் டாயிசம் டாக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்க ஃபோக்கஸ், நம்ம டிசிஎம் டாக்டர்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் ஆன் டயக்னோஸ், ட்ரீட்மெண்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ். பட் ஒரு டாயிசம் டாக்டர் வந்து ஃபோக்கஸ் ஆன் டயக்னோஸ், ட்ரீட்மெண்ட், மோர் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ் அப்படின்றத பாருங்க. மோர் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ், மோர் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ், அதிகமான ப்ரிவென்ஷன், நோயை வராம இருக்கிறதுக்கு அதிகமான. அதே மாதிரி பிலீஃப் இன் லாங் லைஃப், நாட் இன் இம்மார்டலிட்டி. ஃபோக்கஸ் ஆன் இம்மார்டலிட்டி அண்ட் லாங்கிட்டிவிட்டி. பாருங்க, இம்மார்டலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்க. Does not believe in ghost, spiritual phenomenon, believes in that influence. Feng Shui believes in ghost, believes in spirit. So இதுதான் வந்து நம்ம அந்த ஒரு அதாவது இந்த டிசிஎம் டாக்டருக்கும் டாயிசம் டிசிஎம் டாக்டருக்குள்ளார வித்தியாசத்தை பார்க்கணும். ஸோ இதுதான் அவங்க பிலீஃப் இன் ஆஸ்ட்ராலஜி, இன்ஃப்ளூயன்ஸ், லைஃப், ஹெல்த், இதெல்லாமே. ஸோ இப்படிதான் பாக்குறாங்க. ஆல் டைம் மெடிசின்ஸ் வந்து எந்த இடத்துல பிகின் ஆகுது, ரிலீஜியஸா எப்படி ஆரம்பிச்சது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பாருங்க. ஆல் டைம் இன் தி வேர்ல்ட் பிகின்ஸ் ஆஸ் ரிலீஜியஸ். எல்லா விதமான மருத்துவமும் நம்பிக்கை அப்படின்ற ஒரு பேரால ஆரம்பிக்கிறது. நம்பிக்கை என்ற ஒரு பேர்ல தான் கொடுக்கப்பட்டது. அந்த மருத்துவம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எல்லா விதமான மருத்துவம் சரி, நம்பிக்கை இல்லாத எந்த ஒரு மருத்துவமும், நம்பிக்கை அப்படின்றது ரிலேட்டிவ் நம்பிக்கை அப்படின்றது. ஸோ இதுதான் பாருங்க. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் டாயிசம் படிக்கும்போது டாயிசம் பை ஸ்டடிங் மெடிசன், ஃபர்ஸ்ட் ஸ்டடிஸ் வந்து டாய் அப்படின்ற வேர்டை தான் நான் சொல்றேன். இதுதான் வந்து ஆரம்பிச்சாங்க. இவர் தான் அந்த ஆரம்பத்துக்கு அந்த முற்றுப்புள்ளி வச்சாரு. இது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிசிஎம் அண்ட் டிஎஃப் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே சொன்னேன், செப்பரேட்டிங் பட் செப்பரேட்டா தான் இருக்கும். ஸ்ப்ரெடிங் டாயிசம் பை மெடிசன், டாயிசம், மாரட்டரி பிலீஃப், நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள். ஸோ டிஎம் ஓட கேரக்டர், ட்ரெடிஷனல் மெடிசனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா மெடிசனு, மிஷனரி பர்பஸ், எம்பசிஸ் ஆஃப் லைஃப், செல்ஃப் ஹீலிங், கல்டிவேஷன், சோஷியல், இதெல்லாமே இருக்கிற கூடியதுதான். டூ மேஜர் ஃபோக்கஸ் ஆன் டாயிசம் வந்து காங், ஜென். கல்டிவேஷன் டு அச்சீவ் என்லைட்மெண்ட், பிஹேவியர், ஆக்ஷன்ஸ், டீல், பெனிஃபிட் தி சொசைட்டி. இதை தான் நம்ம வந்து ரெண்டு விஷயமா நம்ம பார்க்க சொசைட்டி எப்படி எல்லாம் அதை பிஹேவ் பண்ண போறோம், எப்படி நடந்துக்க போறோம். இதான் டூ ஃபோக்கஸ். கான்ட்ரிபியூஷன்ஸ் இதை பத்தி பார்க்க போறோம். இது வந்து ஆழமான நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். தயவுசெய்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தர முடியும்னு நினைக்காதீங்க. ஒரு கிளாஸாவே நான் எடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ அவங்க ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், செக்ஷுவல் ஹீலிங், ஸ்பெசிபிக் டயட்ரி அண்டர்ஸ்டாண்டிங், இனிஷியேட்டிவ் ஆஃப் கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஸ்லோ டவுன் ஆஃப் ஏஜ் ப்ராசஸிங், இதெல்லாமே பண்ணாங்க. ஹிஸ்டாரிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டெத் அண்ட் டிசீஸ் பத்தி பண்ணாங்க. இந்த டைம் ஹிஸ்டாரிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டெத் அண்ட் டிசீஸ், விச்சஸ், அதாவது சொல்றாங்க சூனியக்காரி அப்படின்வாங்க. அந்த இடத்துல சூனியக்காரி, சூனியம் செய்யறவங்க அப்படின்றத விச்சஸ்ன்னு சொல்லக்கூடிய தமிழ் இங்கிலீஷ்ல. மெடிசின் மேன், அவங்க வந்து மருத்துவமாக பார்த்தாங்க. ஃபேங்ஷி அப்படின்றது டாக்டரேட் அண்ட் ட்ரீட்டிங் ஆஃப் மெடிசின்ஸ். இதுதான் அந்த சாம்பிள்ஸ், புக்கோட சாம்பிள்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற அந்த கலைகளோட சாம்பிள்ஸ் வச்சிருக்க தலிஸ்மேன் அப்படின்வாங்க. இதுதான் அந்த புக்கோட தலிஸ், ஒரு வரலாறு பதிக்கப்பட்ட ஒரு சைனால வச்சிருக்கிற சாம்பிள்ஸ். டயட்ரி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணா பேக் டு நேச்சர், வெஜிடேஷன், லெஸ் குவான்டிட்டி, மோர் ஃப்ளூயிட், நோ கிரேட், ரெடியூஸ் ஃபேட். இதெல்லாமே தெரிஞ்சுதான் நம்ம ஒரு டயட்ரி அண்டர்ஸ்டாண்டிங்கா தெளிவா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு வைத்தியம் பண்ணோம்னா நிச்சயமா நம்மளுக்கு வந்து எல்லாமே சூப்பரா இருக்குங்க. இதைதான் நம்ம பார்க்க போறோம். இதைதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு முடிஞ்சதான் என்னோட சேனல்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெசன் உங்களுக்கு பிரோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.